கடந்த 3 வாரங்களாக சபை எப்படியாக துன்புறுத்தப்படுது? அதோட வரலாறு என்ன? எப்படி வந்து 2000 வருஷமா வந்து எந்தெந்த அரசாட்சி, எந்தெந்த தேசங்கள்லலாம் வந்து அதிகமாக சபை துன்புறுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சில காரியங்கள் நல்ல விவரமா நம்ம பார்த்துட்டே வந்தோம். ஒரு இடத்துல அந்த இடத்தோட பேரே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மிஷனரிகளின் கல்லறை அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு உடனே என்ன தோணும்? ஒருவேளை வந்து அந்த இடத்துல தான் வந்து அதிகமா மிஷனரிகள் வந்து இரத்த சாட்சியா மரிச்சிருக்காங்களோ! அதனால தானே அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனா அதுதான் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா, இந்த இடத்துல அரசாங்கம் வந்து கிறிஸ்தவத்துக்கு எதிரா கூட இல்ல. இன்னும் சொல்லப்போனா நேரடியாக அந்த இடத்துல சபை துன்புறுத்தப்படவும் இல்ல. இது என்ன இடம்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த வாரம் ஒரு விடயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நம்ம இப்போ இந்த மிஷனரிகளின் கல்லறை அப்படின்னு சொல்ற இடத்த பத்தி இன்னும் விளக்கமா பார்க்க போறோம். அங்க எப்படி இன்னைக்கும் ஊழியக்காரங்க ஊழியம் செய்றாங்க, மிஷனரிகள் ஆனாலும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுலருந்து நம்ம ஆவிக்குரிய ரீதியில நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பொதுவா வந்து ஒரு இடத்த மிஷனரியோட கல்லறை அப்படின்னு சொன்னாலே என்ன நெனைப்போம்? அந்த இடத்துல மிஷனரிகள் நெறைய பேர் மரித்து போயிருக்காங்க அப்படின்னு நெனைப்போம். ஆனா, இந்த குறிப்பிட்ட இடத்த மிஷனரிகளுடைய கல்லறைன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல மிஷனரிகள் போய் நெறைய ஊழியம் செஞ்சும், அநேகர்னால வந்து நெறைய ஆத்துமாதாயம் செய்ய முடியல அப்படின்றனால தான் வந்து இந்த இடத்துக்கு மிஷனரி கல்லறை அப்படின்னு பேர் வந்துச்சு. இது என்ன இடம் அப்படின்னா, இது ஒரு சின்ன இடம் கிடையாது. இது ஒரு தேசம். இது ஜப்பான் தேசம். ஜப்பான் தேசம் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய மிஷனரிகள் வந்து கடந்த ஒரு 100, 150 வருஷமா வந்து போய் ஊழியம் செஞ்சும், அவங்களால வந்து நெறைய பேர வந்து ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியல. அதனால தான் வந்து இந்த இடத்த வந்து மிஷனரிகளோட கல்லறை அப்படின்னு இதுக்கு பேர் குடுத்தாங்க. நம்ம சில வாரங்களுக்கு முன்பாக வந்து உலகம் முழுக்க வந்து எந்தெந்த இடத்துல, எந்தெந்த தேசத்துல வந்து துன்புறுத்துதல் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மேப்ப பார்த்தோம்ல. அதிலயே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஜப்பான் வந்து லிஸ்ட்டிலே இருக்காது. ஏன்னா, அந்த இடத்துல வந்து சபை துன்புறுத்தல் அப்படின்னு ஒரு கான்செப்ட்டே கிடையாது. அரசாங்கமே வந்து இந்த இடத்துல வந்து நீங்க நற்செய்தி யாருக்குனாலும் அறிவிக்கலாம் அப்படின்ட்டு சபைக்கு விரோதமாவே இல்ல. அப்போ பொதுவா நமக்கு தோணும் ஒரு இடத்துல அரசாங்கம் வந்து எதிர்த்து நிக்கல. அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு, சுதந்திரம் இருக்கு. யாருனாலும் எங்கனாலும் போய் நற்செய்தி அறிவிக்கலாம் அப்படி இருக்கும்போது, கண்டிப்பா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வளர்ச்சிக்குள்ள தானே இருக்கும் அப்படின்னு பொதுவா நமக்கு தோணலாம். ஆனா, ஜப்பான் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு 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 நாடுன்னு வச்சுக்கோங்களேன். மத்த நாடுகள் இல்லாம, அங்க இருக்கிற வேறு சில காரணங்கள்னால வந்து அநேகர் வந்து இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்காங்க. இப்போ மொத இது ஏன் என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னால, வரலாற்று ரீதியாக கிறிஸ்தவம் எப்பொழுது இந்த தேசத்துக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்னு ஒரு சில காரியங்கள நம்ம பார்க்கலாம். இந்த ஜப்பான் தேசம் இன்னைக்கு வந்து ஆக்சுவலா வந்து கிட்டத்தட்ட 122 மில்லியன் அதாவது 12லிருந்து 13 கோடி கிட்ட ஜனத்தொகை இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 1% கூட வந்து கிறிஸ்தவங்க கிடையாது. ஆனா, ஒரு காலத்துல கிறிஸ்தவம் மொத வந்து இங்க அறிவிக்கப்படம்போது, கிட்டத்தட்ட 3,00,000 பேருக்கும் அதிகமான கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்லுது. மொத இங்க வந்து நற்செய்தி எப்ப அறிவிக்கப்படுது அப்படின்னா, 1549ஆம் ஆண்டு பிரான்சிஸ் சேவியர் அப்படின்ற ஒரு மிஷனரி வந்து இங்க மொத வந்து நற்செய்திய அறிவிக்கிறார். இப்போ இவர் அறிவிக்கும்போது ஜனங்க எல்லாருமே வந்து நற்செய்திய வந்து நல்லா சந்தோஷமா பெற்றுக்கொள்றாங்க. நெறைய பேர் ரட்சிப்புக்குள்ள வராங்க. ஆனா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கிறிஸ்தவம் வளர்றத பார்க்கும்போது, அந்த நாட்கள்ல இருந்த அந்த ராஜாக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை மாத்திரும் போல. இவங்க வந்து எல்லாருமே வேற ஏதோ காரியத்த வந்து பின்தொடர்ந்து போறாங்க. அதனால இது வந்து நம்மளுடைய ஜாப்பனீஸ் கல்ச்சருக்கு வந்து ஒரு பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு ஒரு பயத்துல என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, மார்ட்டேசில் அப்படின்ற இடத்துல மொத வந்து கிறிஸ்தவர்கள் துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. இங்க தான் வந்து மொத வந்து 26 பேர் கிட்ட வந்து இரத்த சாட்சியா மரித்து போறாங்க. அதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிறிஸ்தவர்கள் வந்து துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1614ஆம் ஆண்டுல முதல் அரசாணை கொடுக்கப்படுது. என்ன அப்டின்னா, கிறிஸ்தவம் இனிமே வந்து இந்த தேசத்துல தடை செய்யப்பட்டு விட்டது. வெளிநாட்டுலருந்து யாருமே மிஷனரிகள நம்ம இந்த தேசத்துக்குள்ள உள்ளவும் விடக்கூடாது. அதே மாரி இங்க இருக்க கிறிஸ்தவர்களுமே வந்து அவங்களுடைய விசுவாசத்த விட்டு விலகி போணும் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணைய வந்து குடுக்குறாங்க. என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்டின்னா, யாரெல்லாம் வந்து கிறிஸ்தவங்களா இருக்காங்களோ, அவங்களலாம் பிடிச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, அவங்கள உடனே கொலை செய்யணுன்றது நோக்கமா இல்ல. அவங்கள எவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்தி, அவங்க விசுவாசத்த விட்டு வெளிய வர வைக்க முடியுமோ, அதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுச்சு. என்ன செஞ்சாங்க அப்டின்னா, நம்ம பார்த்தோம்ல ரோமர்கள் வந்து ஒரு சில முறைகள் எப்படி வந்து ஃபாலோ பண்ணி வந்தாங்க. கிறிஸ்தவங்கள அவங்க விசுவாசத்த விட்டு வெளிய வர வைக்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்தாங்களோ, ஜப்பான் தேசம் இன்னும் கொடுமையா செஞ்சாங்க. என்ன பண்ணாங்க அப்டின்னா, ஃபூமிஇ அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கும். அதாவது அவங்க ஊர் பாஷையில இதுக்கு பேர் என்னன்னா, ஒரு படத்து மேல ஏறி நிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபூமியில வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு படத்த அதாவது சிலுவையோட ஒரு படத்த வந்து அதுல கல்வெட்டு பதிஞ்சு, அது மேல வந்து ஒருத்தர் சிலுவையில தொங்குற மாரி, அதான் வந்து இயேசு கிறிஸ்துவோடைய படம் அப்படின்னு சொல்லி, அது மேல அந்த ஊர் ஜனங்க எல்லாருமே வந்து மேல ஏறி நின்னு, அவங்க கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லணும்.
அப்போ என்ன ஆச்சு அப்டின்னா, யார் யாரெல்லாம் வந்து கிறிஸ்துவ விசுவாசிச்சாங்களோ, அவங்க எல்லாருமே வந்து இந்த மாரி என் வாயிலருந்து நான் அறிக்கை பண்ண மாட்டேன் அப்டின்னு சொல்லி நிக்கும்போது, அவங்க எல்லாரையுமே வந்து அப்படியே கொண்டு போயிட்டு சித்திரவதை பண்றாங்க. எப்டின்னா, ஒண்ணு கிணத்துக்குள்ள வந்து மெதுவா வந்து தலைகீழ வந்து இறக்குவாங்களாம். மூச்சு திணறல் வரணும் அப்டின்றக்காக. உடனே சாகடிச்சிட மாட்டாங்க. அப்டி இல்லன்னா, ஒரு குழி நெறையா மரித்து போன பிரேதமா இருக்குமாம். அதுல வந்து தலைகீழ வந்து இறக்குவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அன்பு செலுத்துறவங்களா இருக்காங்க. அதனால வந்து அவங்கள எமோஷனலா அப்படியே மன ரீதியா அவங்கள உபத்திரவத்துல நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நற்செய்திய பரப்புறாங்க. குறிப்பா மிஷனரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, பக்கத்துல உட்கார வச்சுட்டு, இவங்க யாரையுமே வந்து கட்ட மாட்டாங்க. இவங்க எல்லாரையுமே வந்து நல்லா ஃப்ரீயா இருக்க விட்டுட்டு, இவங்க கண் முன்னால மத்த விசுவாசிங்கள வந்து சித்திரவதை செய்ய ஆரம்பிச்சாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்க சித்திரவதை செய்றத நாங்க நிறுத்தணும் அப்படின்னா, நீங்க இனிமே வந்து நீங்க நற்செய்தி அறிவிக்க மாட்டீங்க. நீங்க இயேசுவ மறுதலிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி ஒரு ஒரு உபத்திரவத்துக்குள்ள நடத்துனாங்க. யோசிச்சு பாருங்க. மிஷனரிகள் வந்து அந்த தேசத்துக்கு போனதே வந்து அவங்க உயிரே போனாலும் பரவால்ல. அந்த அந்த தேசத்துல இருக்கவங்க நற்செய்திய தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு போய் நம்ம அறிவிக்கணும் அப்படின்றனால தான். ஆனா, அவங்க பார்த்த பிரச்சனையே அவங்கள சாக விடாம, அவங்க கண்ணு முன்னால மத்தவங்கள நாங்க டார்ச்சர் பண்ணுவோம் அப்படின்னா, அது அவங்களுக்கு எவ்வளோ கடினமான ஒரு பாதையா இருந்திருக்கும்னு பாருங்களேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிறிஸ்தவங்கலாம் அப்படியே வந்து அ ஒளிஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வெளியரங்கமா இருக்க முடியாம, மறைமுகமா போறாங்க. அவங்க எல்லாருக்கும் என்ன பேர் வந்துச்சு அப்படின்னா, கக்குரே கிறிஸ்டியான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு பாஷையில. அதாவது மறைஞ்சிருக்க கிறிஸ்தவர்கள் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 250 வருஷமா அந்த நாள்ல இருந்து சபை மறைமுகமா, ரகசியமா வளர்ந்து கொண்டே இருக்கு. 1870ஆம் ஆண்டு வரைக்குமே வந்து சபைக்கு வந்து இதே நிலைமை தான் தொடர்ந்து வருது. அது வரைக்குமே வந்து ஜப்பான் தேசத்தில வந்து வெளியரங்கமா யாருமே நற்செய்தி அறிவிக்கவும் முடியாது. அவங்களுடைய விசுவாசத்த தெரிவிக்கவும் முடியாது. அப்போ 1870ஆம் ஆண்டுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்டின்னா, அஃபிஷியலா கவர்ன்மென்ட்டே என்ன சொல்றாங்கன்னா வந்து, மிஷனரிகள்லாம் வந்து வெளிநாட்டுலருந்து உள்ள வரலாம். யாருனாலும் வந்து நீங்க நற்செய்தி அறிவிக்கலாம். கிறிஸ்தவம் வந்து நமக்கு ஒரு பிரச்சனை இல்ல அப்டின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மிஷனரிகள் வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, அவங்களால நெறைய பேர வந்து ஆத்மாதே செய்ய முடியல. ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனைய அந்த நாட்கள்ல சந்திக்கிறாங்க. என்னன்றத நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட 150 வருஷமா ஜப்பான் தேசத்துல கிறிஸ்தவத்துக்கு எதிர்ப்பு கிடையாது. அவங்கள துன்புறுத்த மாட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கு கவர்ன்மென்ட் வந்து அவங்களுக்கு விரோதமா எந்த ஒரு சட்டம் எதுவுமே கிடையாது. ஆனா அப்படி இருந்தும் மிஷனரிகளுக்கு வந்து நெறைய பிரச்சனைகள் அவங்க போய் நற்செய்தி அறிவிக்கும்போது அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா, அவங்களுடைய கலாச்சாரம் வந்து இவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம 3 காரியங்கள நம்ம பிரிச்சு பார்க்கலாம். முதலாவது என்ன அப்படின்னா, ஜப்பான் தேசத்து மக்கள் வந்து பயங்கரமா பக்தி உள்ளவங்க. அதாவது அவங்க வந்து ஷின்டோ அப்படின்ற வழிபாட பின்பற்றி வருவாங்க. அதாவது சுருக்கமா சொல்லணும்னா, அனிமிசம் அப்படின்னு ஒரு காரியம் இருக்கு. இந்த அனிமிசம்ல என்ன போதிக்கப்படும் அப்படின்னா, எல்லாத்துக்குள்ளயும் ஆவி இருக்கு. மரத்துக்குள்ள, மலைக்குள்ள, இல்ல ஓடுற நதியில, இல்ல நம்ம சுத்தி இருக்க இந்த சேரு, டேபிளு, நம்ம யூஸ் பண்ற பொருளு எல்லாத்துலயுமே ஒரு ஆவி இருக்கு. அதுக்கு நம்ம குடுக்க வேண்டிய மரியாதை, அத நம்ம வந்து கனம் பண்ணோம். அத கடவுள் மாரி நம்ம ட்ரீட் பண்ணோம்னா, அதுலருந்து நமக்கு ஒரு லக்கு கிடைக்கும் அப்படின்ற மாரி வந்து ஒரு 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 போதனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து அவங்க ரொம்ப ஆழமா வந்து விசுவாசிக்கிறனால, கிறிஸ்தவம் போய் அறிவிக்கப்படும்போது, நற்செய்தி நம்ம போய் அறிவிக்கும்போது, அத அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, "ஓ! ஓகே. இதையும் நான் விசுவாசிக்கிறேன்னா, இப்படி ஒரு சுவிசேஷம், இப்படி ஒரு காரியம் இருக்கா? ரொம்ப சந்தோஷம். நான் இதே ஐ மு 9ஓட 10 சேர்த்து நான் இதையும் நான் விசுவாசிக்கிறேன்." அப்படின்னு அவங்க ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க. இது பிரச்சனையா இருந்துச்சு. 2வதாக ஜப்பான் தேசத்து மக்கள்லாம் வந்து அவங்க பயங்கரமா தேசப்பற்றுள்ள மக்களா இருப்பாங்க. அதாவது அவங்க நான் ஜாப்பனீஸ் அப்படின்னு சொல்றதுல வந்து அப்படியே வந்து அவங்க தலைமுறை தலைமுறையா வந்து அப்படியே வந்து போதிக்கப்பட்டு வந்து வந்திருப்பாங்க. அதனால வந்து வேற ஒரு காரியத்த விசுவாசிச்சாங்க அப்படின்னா, சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அந்த மொத்த சமுதாயமே வந்துட்டு ஒண்ணும் பிரச்சனைலாம் பண்ண மாட்டாங்க. அவங்கள அப்படியே வந்து கம்ப்ளீட்டா ஒதுக்கிருவாங்க. அப்போ அத பயந்துட்டு நெறைய பேர் வந்து வெளியரங்கமா விசுவாசத்த அறிக்கை செய்யவோ, இல்ல இந்த காரியத்த ஏற்றுக்கொள்ளவோ வந்து கொஞ்சம் மறுப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அந்த அந்த ஜாப்பனீஸ் அப்படின்னு சொல்றதுல வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பற்று இருக்கும். 3வதான காரியம் என்ன அப்படின்னா, இந்த கலாச்சாரம் வந்து ஹானர் அண்ட் ஷேம் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த ஊர்ல நீங்க வந்து நல்லா பயங்கரமா உங்க குடும்பத்திலயோ, இல்ல வியாபாரத்திலயோ வந்து நீங்க நல்லா ஷைன் பண்றீங்க. ஆ நல்லா இப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல மரியாதை. அப்படி இல்ல அப்படின்னா, கொஞ்சம் ஃபெயிலியரா இருக்கோம். நம்ம வந்து ஒரு சில இதுல கொஞ்சம் பலவீனமா இருக்கோம். நம்மளால வந்து எதுவும் பெருசா சாதிக்க முடியல அப்படின்னா, அவங்களுக்குள்ளே ஒரு ஒரு தாழ்வு மனப்பானம் வந்து, சமுதாயத்திலருந்து மறைமுகமா இருப்பாங்க. இது எவ்வளோ தூரத்துக்கு மோசமா இருந்துச்சு அப்டின்னா, ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வரவங்களே வந்து, சபைக்குள்ள எப்படியாக இருந்தாங்கன்னா வந்துட்டு, ஒரு வேள பக்கத்துல இருக்கவங்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில பயங்கரமா வளர்றாங்கன்னா, அது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு தாழ்வு மனப்பானை வந்து, நம்ம இங்க வேணா நம்ம வேற சர்ச் போயிருவோம். நம்மளால இந்த சபையில வளர முடியல. மத்தவங்கலாம் நம்மளால வளர்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில ஊழியக்காரங்க வந்து அவங்களோட புத்தகங்கள்ல இந்த காரியங்கள பத்தி எழுதியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே வந்து இந்த கலாச்சாரம், தேசப்பற்று இந்த மாரி காரியங்கள் எல்லாமே வந்து அந்த தேசத்தோட ஜனங்களுக்கு வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருந்துச்சு. எது இந்த மாரி
புதுசா கிறிஸ்துவ பத்தி அறிவிக்கும்போது, அத ஏற்றுக்கொள்றதுக்கும், அந்த காரியத்த பின்பற்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஒரு புது விஷயமா, ஒரு கடினமான ஒரு காரியமா இருந்துச்சு. ஆனா, இது மத்தியிலயும் வந்து இன்னைக்கும் வந்து அநேக ஊழியக்காரங்க வந்து ஊழியம் செய்றாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த தேசத்துக்கு வந்து நெறைய பேர் வந்து ரட்சிக்கப்படல அப்படின்றதுனால, இல்ல நெறைய பேர் வந்து சுவிசேஷத்த ஏற்றுக்கொள்ள மாட்றாங்க அப்படின்றனால இது வந்து மிஷனரியோட கல்லறை அப்படின்னு அழைக்கப்பட்டாலுமே, இன்னைக்குமே நெறைய மிஷனரி அலுவலகங்கள் இந்த இடத்துக்கு மிஷனரிகள அனுப்பிட்டே தான் இருக்காங்க. சபை மெதுவாக வளர்ந்து கொண்டே தான் இருக்கு. இந்த மிஷனரீஸ் இன்னைக்கு எப்படி ஊழியம் செய்றாங்க? எப்படியாக வந்து ஜனங்கள சந்திக்கிறாங்க? அதுலருந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன கத்துக்கலாம்? அப்படின்றத நம்ம கடைசியா பார்க்கலாம். மிஷனரிகளுடைய கல்லறை என்று அழைக்கப்பட்டாலுமே, இன்னைக்கும் நெறைய மிஷனரிகள் வந்து அவங்க சோர்ந்து போகாம, இன்னும் தொடர்ந்து அந்த தேசத்துல பொறுமையா இருந்து ஊழியம் செஞ்சுட்டே இருக்காங்க. அதாவது இவங்களுடைய ஜனங்களோட இருதயம்லாம் பயங்கரமா கடினமா இருக்கனால, அங்க இருக்க அவங்க அவங்க செய்ய வேண்டிய ஊழியமே வந்து வேற விதமானது. அவங்களுக்கு ரொம்ப அதிகமா தேவைப்படுறது என்ன அப்டின்னா, பொறுமை. ஒரு ஊழியக்காரர் அவர் இப்படியா எழுதுறாரு. அந்த தேச ஜனங்க வந்து நம்ம போய் நம்ம நற்செய்தி அறிவிக்கும்போது சந்தோஷமா வாங்கிக்குவாங்க. வாங்க வீட்டுக்கு வாங்க இன்வைட் பண்ணா தாராளமா வருவாங்க. நல்ல அந்த ஃபெலோஷிப் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா, அவர் எழுதுறாரு ஒரு சாட்சியில, அவங்க குடும்பமா கூடி ஆராதிக்கும்போது, இன்னொருத்தவங்களுக்கு போய் நற்செய்தி அறிவிக்கும்போது, கிட்டத்தட்ட ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த காரியத்த முழுக்க சொல்லி, அவங்கள வந்து பொறுமையா வந்து ரட்சிப்புகள் நடத்துறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுமா. இன்னும் ஒரு சில குடும்பங்கள் வந்து ரட்சிப்புக்குள்ள வரது 20 வருஷம் கூட ஆகுமா. அதாவது அவங்க எல்லாரும் அவங்களுடைய சாட்சிகள் என்ன சொல்றாங்க அப்டின்னா, எத்தன பேர் பார்த்தாலுமே வந்து, எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் மைண்ட்ல இருக்கணும். நாங்க சொன்ன உடனே யாருமே எதுவுமே உடனே வந்து விசுவாசத்துக்குள்ள வந்துர மாட்டாங்க. நாங்க வேற எதுவுமே செய்ய தேவையில்ல. நாங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். பொறுமையா நற்செய்தி அறிவிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஜெபத்துல கர்த்தருக்காக காத்திருப்போம். இது மட்டும் தான் நாங்க பிரதானமாய் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய சாட்சிகள்ல எழுதுறாங்க. இப்ப இத வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலா வேத வசனத்தோட எடுத்து, நம்மளுடைய இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில நம்மளால ஒப்பிட்டு பார்க்க முடியும். இன்னைக்கு நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலயுமே இந்த ஜப்பான் தேசத்துக்காரங்க மாரி யாராவது கண்டிப்பா இருப்பாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலயுமே வந்து நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல குடும்பத்தில இருக்கவங்களா இருக்கட்டும், இல்ல வேலை செய்றவங்களுடைய நம்ம கூட வேலை செய்றவங்களா இருக்கட்டும், நெறைய ரொம்ப க்ளோஸான பேர் நம்ம கூட இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து நம்ம பல வருஷமா வந்து நம்ம நற்செய்தி அறிவிச்சிருப்போம். நெறைய முறை வந்து நம்ம இயேசு பத்தி சொல்லியிருப்போம். அவங்க அத ரொம்ப சந்தோஷமா கேட்டிருப்பாங்க. ஆனாலும் வந்து அந்த விசுவாசத்துக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க. என்னடா இவ்ளோ தூரம் கேட்கறாங்க, இவ்ளோ தூரம் ஒத்துக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா சபைக்கூட கூட வரேன்ற அளவுக்கு சொல்றாங்களே! ஆனா வந்துட்டு, எதனால வந்துட்டு அவங்க அந்த விசுவாசத்துக்குள்ள மட்டும் வரமாட்றாங்க அப்படின்னு சில நேரங்கள்ல நமக்கு ஒரு சோர்வு கூட வரலாம். அந்த சோர்வுனால நமக்கு இன்னும் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு, அவங்கள்ட்ட சொல்றதுனால ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நமக்கு சில நேரம் வந்து நம்ம சொல்றத கூட நிறுத்துற நிலைமைக்கு கூட போலாம். ஆனா, நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அறுவடை வந்து கர்த்தருடையது. வசனம் தெளிவாக சொல்லுது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல 6வது வசனம். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். பவுல் ரொம்ப அழகா எழுதுறாரு. அவர் நட்டேன். அதாவது நற்செய்திய வந்து அறிவிச்சுட்டே போறாரு. ஆனா, விளைச்சல் தேவனுடையது. இன்னைக்குமே வந்து விளைச்சல் அதிகமாக தான் இருக்கு. அததான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, விளைச்சல் அதிகமா தான் இருக்குன்னு ஆண்டவரும் சொல்றாரு. அப்போ விளைச்சல் அதிகமா தான் இருக்கு. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம விதைக்கிற விதைய விசுவாசத்தோட விதைச்சு, அத கண்டிப்பா வந்து தேவன் ஒரு நாள் விளையச் செய்வார் அப்டின்ட்டு. ஏன்னா, ரட்சிப்பு வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்துல நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்டின்ட்டு. அப்போ கர்த்தர் தான் வந்து எல்லாரையும் வந்து தெரிந்து கொள்றாரு. அப்போ நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு இது என்ன அப்டின்னா, நம்ம விதைக்கிற விதைய வந்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கண்டிப்பா வந்து ஒவ்வொரு விதையும் வந்து கண்டிப்பா வந்து அதுக்கான பலன கர்த்தர் கொடுப்பார். அது நிச்சயமாக விளைய செய்வார் அப்டின்ற விசுவாசத்தோடு, ஜெபத்தோடு நம்ம சோர்ந்து போகாம எல்லாருக்கும் பொறுமையா நம்ம நற்செய்திய அறிவிச்சுட்டே வரணும். கண்டிப்பா என்னைக்கோ ஒரு நாள் அது எல்லாத்தையும் வந்து அறுவடையாக கர்த்தர் மாத்துவார். கடைசியா ஒரு வசனத்த உங்களுக்கு சொல்றேன். வேதம் அழகா ஒரு இடத்துல வசனம் சொல்லுது. "கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து" அப்படின்னு. அப்போ நம்ம படுற ஒவ்வொரு பிரயாசமுமே, நம்ம விதைக்கிற ஒவ்வொரு விதையுமே நிச்சயமாக விருதாவா இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக ஒரு நாள் தேவன் அதுக்கான பலனை நம்மள பார்க்க வைப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு விடயமுடன் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளெஸ் யூ.